நீங்க மறந்தாலும் நான் எதையும் மறக்கல மாமா. என்னால எதையும் மறக்கவும் முடியாது. மலர், இப்போ உனக்கு என்ன? புல்லட்ல கோயில் கூட்டிட்டு போகணும், அவ்வளவுதானே? ஆமா மாமா. சரி, போலாம். தேங்க்ஸ் மாமா. நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். ஆனா நீங்க எதையுமே மறக்கல. எனக்கு தெரியும் மாமா. நான் சொன்னா நீங்க கேப்பீங்கன்னு தெரியும். ஓகே மாமா, நாளைக்கு காலையில போலாம். சரி சரி, நீங்க பாருங்க மாமா, நான் வரேன். எப்படி? இது ஜஸ்ட் சாம்பிள் தான். இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. வரட்டா? மாமா, நான் ரெடி. போலாமா? என்ன மாமா இப்படி பாக்குறீங்க? கோவிலுக்கு கூட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல? ஆமால, போலாம். மாமா, நீங்க புல்லட் எடுத்து வைங்க, நான் இது வந்துடுறேன். சரி மாமா, அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம கோவிலுக்கு மட்டும் போல. என்ன சின்ன வயசுல எங்கெல்லாம் கூட்டிட்டு போவீங்களோ அங்கெல்லாம் இன்னைக்கு நாம போறோம். முக்கியமா அணைக்கட்டு படித்துறைக்கு போறோம். எனக்கு அந்த படிக்கட்டுல காலை வைக்கிறப்பெல்லாம் சின்ன வயசுல அந்த படிக்கட்டுல கால் வழுக்கி விழ போனப்போ நீங்க என்ன அப்படியே தாங்கி பிடிச்சிங்கல்ல, அந்த ஞாபகம் வந்துரும் மாமா. சரி, கண்டிப்பா இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் போலாம். சரி மாமா, நீங்க வண்டி எடுத்து ரெடியா இருங்க. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன். போங்க மாமா. ஹலோ மேடம், வாங்க. இங்க எங்க மேடம் போறீங்க? பாத்தீங்கல்ல, கார்த்தி மாமா கிட்ட என்ன கோவிலுக்கு கூட்டு போங்கன்னு ஒரு பிட்ட போட்டு லோக்கல்ல அவர் கூட ஒரு பிக்னிக் போக பிளான் பண்ணிட்டேன். பிக்னிக் மட்டும் இல்லம்மா, கூடி சீக்கிரமே அவருக்கு ஏத்த ஜோடி நான் தானே அவரை ஃபீல் பண்ணவும் வைப்பேன். இப்ப கூப்பிட கே வாங்க கே போங்க கேன்னு அவர் என் மாமாடி. வரட்டா? மாமா உட்கார்லாமா? போலாம் மாமா. அந்த தீபாவை இன்னும் வெறுப்பேத்தணுமே, என்ன பண்ணலாம்? மாமா, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? மாமா, கையை இப்படி வச்சுக்கோங்க. ஓகே மாமா, நீங்க பைக்கை பார்க் பண்ணிட்டு வாங்க.
ஏ தீபா, உன் மொபைலுக்கு ஒரு கியூட்டான போட்டோ அனுப்பி வைக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணு. பாய். இத பார்த்து வயிறு எரிஞ்சு சாவுடி. இன்னும் உடனே கால் பண்றா. செல்ஃபியை பார்த்து ரொம்ப சூடாயிட்டா போல இருக்கு. அட்டென்ட் பண்ணி அவ வயித்தறிச்சல லைவா கேட்போம். என்ன தீபா, அடுத்த செகண்டே கால் பண்ற? என்ன டாப் டு பாட்டம் 10 கிட்ட எரியுதா? எனக்கு ஏன் எரியணும்? ஆக்சுவலா எடுத்த போட்டோ செம்ம சூப்பரா இருக்கு. நீ மனசார சிரிச்சு நல்ல சந்தோஷப்படு. இப்போ நான் உனக்கு ஒரு வீடியோ அனுப்புறேன், நீயும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணு. சரியா? பாய். வீடியோவா? கார்த்தி மாமா, அப்ப இது யாரு? அருண் மாமா, நீங்களா? நானே தான். ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? என்ன பண்ண? நீ தாத்தா புல்லட்ல அந்த கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டியா? அதைத்தான் நான் நிறைவேற்றி வச்சிருக்கேன். நான் வர ஆசைப்பட்டது கார்த்தி மாமா கூட. ஆட நினைச்ச ஆட்டத்தையே கெடுத்துட்டீங்களே. என்ன மலர், ஏன் அவ்வளவு டென்ஷனா இருக்க? இந்த கோவிலுக்கு தானே கூட்டு வர சொன்னேன். என்ன கார்த்தி மாமா, இப்படி ஏமாத்திட்டீங்களே. ஏன், என்னாச்சு? நீங்க தானே என்ன கோவிலுக்கு கூட்டு வரேன்னு சொன்னீங்க. நான் உங்க கூட வந்தேன்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்படி பண்ணிட்டீங்களே மாமா. யார் கூட வந்தா என்ன? கோயிலுக்கு வரணும்னு வந்தாச்சு, அவ்வளவுதானே. சரி வாங்க, எல்லாரும் போய் சாமி கும்பிடலாம். அப்படி இல்ல மாமா, இந்த கோவிலுக்கு தனியா கூட எனக்கு வர தெரியும்.
நவராத்திரி ஃபங்க்ஷனுக்காக பாட்டி வீட்டுக்கு வரும்னு நினைச்சாலே உங்க கூட கோவிலுக்கு வரதும் சேர்த்துதான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். சின்ன வயசுல இருந்தே பழகின விஷயம் மாமா. சில விஷயம்லாம் லைஃப் லாங் அப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுவோம்ல, அந்த மாதிரி எனக்கு இது ஒரு சென்டிமெண்ட். ஏய், இவர் என் புருஷன் டி. இவர் என்ன விட்டுட்டு உன்ன பைக்ல கூட்டிட்டு போயிடுவாரா? இல்ல நான் தான் அதுக்கு விட்டுருவேனா? என்ன மாமா அப்படியே நிக்கிறீங்க? என்னோட ஃபீலிங் உங்களுக்கு புரியலையா? மலர், இப்ப எல்லாமே மாறிடுச்சு. இப்போவும் சின்ன வயசுல இருந்த மாதிரி இருக்க முடியுமா? என்ன உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்ல வரீங்க அதானே? மேரேஜ் ஆனா என்ன மாமா? நான் உங்க மாமா பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா? நீங்க என் மேல வச்சிருந்த பாசத்தை மறந்துடுவீங்களா? அது எப்படி மறக்க முடியும்? உன் மேல எனக்கு இருக்கிற பாசம் எப்பவுமே இருக்கும். ஆனா சில விஷயங்களை நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும்ல. ஏன் அருண் மாமாவும் தான் கல்யாணம் ஆனவரு, அவர் என்ன கூட்டிட்டு வரலையா? நீங்க சும்மா ரீசன்லாம் சொல்லாதீங்க மாமா. உங்களுக்கு என் மேல பாசமே இல்ல. நான் தான் உங்க மேல ரொம்ப பாசம் வச்சுட்டேன். அது என்னோட தப்பு தான், நல்லா புரிய வச்சுட்டீங்க. நான் வரேன். மலர், மலர். கார்த்தி, நீ தீபாவை கூட்டு உள்ள போ, நான் அவளை சமாதானப்படுத்திக்கிறேன். போ கார்த்தி. சரிண்ணா, நீங்க வாங்க. நீ பிளான் பண்ணி தீபாவை வெறுப்பேத்த பார்த்த, பதிலுக்கு தீபா ரொம்ப சட்டலா உன்னை வெறுப்பேத்திட்டு போறா. உனக்கு நல்லா வேணும், உன்னை சமாதானம் வேறப்படுத்தணுமா? எங்க போறியோ போய்க்கோ. இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் சார்? சின்ன வயசுல சம்மர் ஹாலிடேஸ்க்கு பாட்டி வீட்டுக்கு வருவோம். அப்போத்துல இருந்து இந்த கோயிலுக்கு வர்றதும் வழக்கம். சித்ரா பௌர்ணமி கூட சம்மர் ஹாலிடேஸ்ல தான் வரும். பாட்டி கூட அப்போ வந்து சாமி கும்பிடுவோம். பாட்டி நாங்கள் எல்லாரும் இங்கே தான் சாமிக்கு பொங்கல் வச்சு கும்பிடுவோம். என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அதனால இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆ, அந்த வில்லு வண்டியில மலரும் உங்க கூட தான் வருவாளா? இல்ல, சின்ன வயசுல மலர் கூட ரொம்ப பிரியமா பழகுவீங்களா? ஏன், இப்போ கூட தான் அமல இருக்க பிரியம் அப்படியே இருக்கு. இருக்கும் இருக்கும். அப்பெல்லாம் நானும் மலர் தான் ஒன்றா விளையாடுவோம். அது ஒரு மாதிரி நல்ல மெமரிஸ். ரொம்ப ஃபீலிங்கா இருந்தா சொல்லுங்க, இப்பவும் அந்த நிலா காலத்தை தொடரலாம். நான் ஒண்ணு தப்பால எடுத்துக்க மாட்டேன் சார். நான் வேணா போய் மலரை கூட்டிட்டு வரவா? திடீர்னு ஏதோ புகைற மாதிரி ஸ்மெல் வரும்ல? ரொம்பலாம் யோசிக்காதீங்க. மலர் என்னோட மாமா பொண்ணு. அவன் மேல எனக்கு நிறைய பாசம் உண்டு. இல்லைன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். அதுக்காக நீங்க மலர் மேல கோவப்பட்டு சென்னையில் ஒரு பொண்ணு அடிச்சிங்களே, அந்த மாதிரிலாம் எதனா ஐடியா இருந்துச்சுன்னா விட்டுருங்க. மலர் பாவம். ஆமா ஆமா, பாவம்தான். ம், புரியல, என்ன சொன்னீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல சார், நாம சாமி கும்பிடலாம். ம், சரி வாங்க. வாங்க தம்பி. வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இவங்க உங்க சம்சாரமா? ஆமா. உங்களுக்கு பொருத்தமான பொண்ணு அமைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷம் நவராத்திரிக்கு நீங்க எல்லாம் ஊருக்கு வரீங்கன்னு பரமேஸ்வரி அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க.
ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அம்மாவும் வந்திருக்காங்கல்ல? ஆ வந்திருக்காங்க. அம்மாவை விசாரிச்சதா சொல்லுங்க. ம் சரிங்க சாமி. கொடுங்கம்மா. அர்ச்சனை யார் பேருக்கு? இவர் பேருக்கு தான். தம்பி பேரு எங்களுக்கெல்லாம் பரமேஸ்வரம்மா பேரன்னு தான் தெரியும். பேரெல்லாம் தெரியாது. கேட்குறாருல, சொல்லுங்க. என்னம்மா வீட்டுக்கார பேரை சொல்லக்கூடாதுன்னு யோசிக்கிறியா? இப்போ உள்ள பொண்ணுங்கெல்லாம் வீட்டுக்கார பேர் சொல்லி தான் கூப்பிடுறாங்க. இவங்களும் அப்படிதான். என் பேர் சொல்லி கூட சார் சேர்த்து சொல்லுவாங்க. சரிப்பா, உங்களுக்குள்ள சொல்லுமா இருக்கும், வெளியில சொல்ல சங்கடப்படுது. நீங்களே சொல்லிடுங்களேன். அர்ச்சனை எங்க 2 பேருக்கு சேர்த்தே பண்ணிடுங்க. சரி, பேரை சொல்லுங்க. ம் நீங்களே சொல்லுங்க சார். நீங்க என் பேரை சொல்ல மாட்டீங்கன்னா நானும் உங்க பேரை சொல்ல மாட்டேன். தம்பி, சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வந்து பேரை சொல்லுங்கப்பா. ம் தம்பி, உங்களுக்கு முருகன் சன்னதியில வச்சுதான் பேரு வச்சாங்கன்னு எனக்கு தெரியும். முருகன் பேரு வச்சாங்கன்னு தெரியும். ஆனா கந்தனா, கடம்பனா, கதிரிவேலனான்னு தெரியலையே. அப்படியே சண்முகம், செந்தில், சிங்காரவேலன்லாம் யோசிச்சுட்டே போனீங்கன்னா இவர் பேரை கண்டுபிடிச்சிடலாம். சரி, நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். அதை வச்சு நீங்க எங்க 2 பேர் பேரையும் கண்டுபிடிச்சிடலாம். ஒரே குழுல 2 பேரையுமா? ம் சரி சொல்லுங்க, கண்டுபிடிக்க முடியுமான்னு பாக்குறேன். திருவண்ணாமலைன்னதும் உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? அண்ணாமலையார் ஞாபகத்துக்கு வருவாரு. சரி, வேற? வேற என்ன? கிரிவலம். அப்போ உங்க பேரு கிரி இல்ல கிரிதரனா? இல்லையே, அது முருகன் பேர் இல்லையே. கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. திருவண்ணாமலையில கிரிவலம் எந்த டைம்ல ஃபேமஸ்? அது மகாதீபம் ஏத்தும் போது விசேஷமா இருக்கும். அது எந்த மாசத்துல ஏத்துவாங்க? கார்த்திகை மாசத்துல ஏத்துவாங்க. அதேதான். எங்க 2 பேர் பேரையும் சொல்லிட்டீங்களே. சொல்லிட்டனா? கார்த்திகை மாசம் மகாதீபம். ஓ, தம்பி பேரு கார்த்திகேயனா? ஆமா, கரெக்ட். கார்த்திகேயன் தான். ஏமா, அதான் இப்ப சொல்றியம்மா. இது அப்பவே சொல்லிருக்கலாம்ல. என் பேர் கார்த்தி. அவங்க பேரையும் சொல்லிடுங்க. ஆல்ரெடி நீங்க சொல்லிட்டீங்க. பிரைட்டா ஒளி வீசுற அந்த பேரையும் சொல்லிடுங்க. மகாதீபத்தை சொல்றீங்க. அப்ப பொண்ணு பேரு தீபா, சரியா? ம். ஆமா. ஜோடியும் பொருத்தம், பேரும் பொருத்தம். யாருக்கு இப்படி அமையும்? கார்த்திகை தீபானாமதயஸ்ய சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய விரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கியஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம் ஓம் ஸ்ரீயை நமஹ, ஓம் உமாயை நமஹ, ஓம் பாரத்யை நமஹ, ஓம் பத்ராயை நமஹ. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதே. கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. பேரு பொருத்தத்துக்கு ஏத்த மாதிரி கார்த்திகை தீபமா உங்க வாழ்க்கை என்னைக்கும் சுடர்விட்டு ஒளி வீசட்டும். ரொம்ப நன்றிங்க. நல்லது. நான் வரேங்க. ம். போலாம். இந்த கோயிலுக்கு வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னல, அதுக்கான ரீசன்ல இந்த மரமும் ஒண்ணு தீபா. இந்த மரத்துல என்ன சார் விசேஷம்? நம்ம வேண்டுதல் நிறைவேறுமா இல்லையான்னு சாமி இந்த மரத்து மூலியமா நமக்கு ஆன்சர் பண்ணுவாருன்றது ஒரு ஐதீகம். நம்ம இந்த மரத்துக்கிட்ட வேண்டிக்கும் போது இந்த மரத்துல இருந்து பூ விழுந்துச்சுன்னா நம்ம வேண்டுதலை சாமி ஏத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். சீக்கிரமா அது நிறைவேறிடும்னு சொல்லுவாங்க. சார்,
நாமளும் வேண்டிக்கலாமா? வாங்க. சாமி, அபிராமி அம்மா அவங்க பையன் மனசை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு யோசிச்சு மனசே இல்லாம என்ன மருமகளா ஏத்துட்டு இருக்காங்க. என்ன பார்க்கும் போதெல்லாம் அவங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஒரு தாயை கஷ்டப்படுத்திட்டு என் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம்னு என்னால நினைக்க முடியல. அதுக்காக என்னால கார்த்திக் சாரை விட்டு போக முடியாது. நான் யாருக்கும் அவரை விட்டு கொடுக்கவும் மாட்டேன். நீதான் சீக்கிரமா அத்தைக்கு என்ன பத்தி புரிய வைக்கணும். அத்தை என்ன முழு மனசோட ஏத்துக்கணும். அப்பதான் என்னால குற்ற உணர்ச்சி இல்லாம நிம்மதியா அந்த வீட்டுல வாழ முடியும். இத நீதான் நிறைவேற்றி கொடுக்கணும் சாமி. நான் உன்னை மட்டும்தான் நம்பியிருக்கேன். என்னங்க, வேண்டுதல் முடிஞ்சிருச்சா? சாமி கிட்ட உங்க கோரிக்கையை ஏத்துக்கிட்டாரான்னு கேளுங்க.